இந்த 4-5 நாளுக்குள்ள நீங்க செய்த ஊடக பொறுக்கித்தனம் இருக்குத்தானே, அதுக்கு அளவில்லை. காசாவில் இருந்த விஷுவல் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து போட்டு இந்தியா நொறுக்கியது, பாகிஸ்தான் நொறுங்கியது, பணிந்தது பாகிஸ்தான், பாய்ந்தது இந்தியா. இந்த கேவலத்துக்கு பிச்சை எடுக்கலாம் ரோட்ல நின்று. அவ்வளவு நாசகார வேலை நீங்க செய்தது ஊடகத்துல. நீங்க செய்யறது ஊடகம் என்றே உங்களுக்கு தெரியாது. உடனடியாக இந்தியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ட்விட்டர் பதிவு ஒன்றின் மூலம் தெரிவித்ததாக செய்திகள் இப்போது வெளியாகி இருக்கிறது. இந்தியாவும் பாகிஸ்தான் தரப்பிலையும் அது உண்மைதான் என்று சொன்னதாகவும் இந்த செய்திகள் சொல்கின்றன. இப்ப நீங்க தொடங்கலாம். பாய்ந்தது இந்தியா, படுத்தது பாகிஸ்தான். என்ன ஒரு அசிங்கம் தெரியுமா? உங்களுக்கு என்ன வேலை என்றா, நீ யாரையாவது வித்து, அம்மாவையாவது வித்து யூடியூப்ல வர காசை வாங்கிடணும் என்ற ஒரு வேலை. இவ்வளவு தரங்கட்ட அசிங்கமான வேலைய பால்கி சர்மா முதல் கொண்டு சேரிங்க. உங்களுக்கு தெரிஞ்சது தேசபக்தி என்றது வேற, ஊடக தர்மம் என்றது வேற. அதுக்குள்ள எத்தனையோ விஷயங்களை நாங்க பிரிச்சு பார்க்கக்கூடிய பக்குவம் இருக்கணும் ஒரு ஊடகவியலாளருக்கு. மிக தாழ்ந்த தரங்கட்ட தரமான வேலைகளை இந்த என்ன சொல்றது, அர்ணாப் கோஸ்வாமி மாதிரியான ஒரு தரங்கட்ட மாட்டு மூத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து ஊடகவியலாளர்கள் அடையாளம் காட்டினது இந்த யூடியூப் செய்த பயங்கர பிழை. எவனாவது பார்த்து என்னத்தையாவது வித்து பிழைப்பு நடத்துவோம் என்று ஒருத்தன் அதுல நின்று கத்துனா, இந்த கோஸ்வாமியோட ஊடக இன்டர்வியூல உன்னை எடுத்து மெசக்கரண்ட நான் என்னன்னு காட்டுறேன் பாருங்க. அவ்வளவு வன்மமும் வன்முறையும் இந்த தரங்கட்ட மனநிலை உங்களை கொண்டு வந்து எங்க விட போகுதுன்னு பாருங்க. முதல் உங்களுக்கு ஒரு தர்மம் இருக்கு வேணும்.